சேப்பியன்ஸ் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து 2025 இயருக்கான குளோபல் மைண்ட் ஹெல்த் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டை தயாரிக்கிறதுக்கு 85 கண்ட்ரீஸ்லேருந்து 25 லட்சம் பேரை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, சர்வே எடுக்கிறாங்க. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மைண்ட் ஹெல்த் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பேராமீட்டர் வந்து ஸ்கேல் எப்படி அப்படின்னா 0லேருந்து 200 வரைக்கும் போகுது. இதில் இந்த வீடியோவில் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த 200 ரேட்டிங் ஸ்கேலில் தே ஹாவ் ஜஸ்ட் ஸ்கோர்ட் 36. வெறும் 36. அந்த ரிப்போர்ட்டை தான் இப்போ என் கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து 96 136லாம் இல்லை, வெறும் 36. 200 அவுட் ஆஃப் 200 they have just scored only 36. யார்? 18 வயசுலேருந்து 34 வயசில் இருக்கிறவங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து தே ஆர் நாட் த்ரைவிங். த்ரைவிங்னா இவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா ஓஹோன்ட்டு இல்லாமல் அவங்களோட தினசரி வாழ்க்கையை தினமும் கடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட பாயிண்ட். ஸோ இதில் இன்னொன்று என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப நம்ம கண்ணை திறந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குற 2 பேரில் ஒரு ஆள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற 2 பேரில் ஒரு ஆள், அதாவது ஒரு கிளாஸ் 25 பேர் கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிளாஸில் பாதிக்கு பாதி ஆல்மோஸ்ட் 13 to 14 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் கிளினிக்கல் டிப்ரெஷன். ஏதோ ஒரு ஸ்டேஜில் இட் கேன் பி டிப்ரெஷன் ஆர் டிஸ்ட்ரெஸ் அண்ட் தே ஆர் ஆல் ஸ்ட்ரகிளிங் டு ஃபங்க்ஷன். ரொம்ப நம்ம அதாவது இன்றைக்கே இதை முழிச்சு பார்க்கல அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் டு சஃபர் அ லாட். ஸோ இந்த நம்பர் வந்து ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாங்க எதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்ட்டு. இந்த 4 பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த 4 பாயிண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸை விட அடுத்த ஜென்ரேஷன் அந்த 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் அது கீழே இருக்கிற ஜென்ரேஷனும் they will be suffering 4 times more from mental problems. It could be daily ஆகிற சென்சிட்டிவிட்டி, டிஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஒரு 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 என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களுக்கும் டென்ஷன் ஆகிறது, இமோஷனல் ஆகிறது, இந்த மாதிரி வந்து 4 times they are more prone to suffer than our grandparents generation. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 4 விஷயங்கள். அவங்க என்ன அந்த ரூட் காசஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரொம்ப ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது. எப்போ அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே. ஜானத்தன் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் அன் ஆத்தர் அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீக்கர். அவர் ஒரு புக்கில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட புக்கில் அப்படின்னா, அந்த 14 வயசு 15 வயசு வரைக்கும் நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து க்ரோ ஆகுறது, கல்ச்சுரலாக க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வயசு. இப்போ என் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் எனக்கு முந்தின ஜென்ரேஷனில் இருந்தவங்களும் அந்த வயசை கடந்து வரும்போது நம்ம கையிலலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நான் எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதில் பார்க்குறது தான் நெஜோன்னு பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்க்குற முக்கால்வாசி விஷயங்கள் பொய்யான விஷயம். சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க? உண்மையான விஷயங்களை யார் பேசுகிறாங்க? ஜெயித்தவங்க எங்கே வந்து அவங்க எப்படி ஜெயித்தாங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க? ஒரு சிலர் தான் அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க ராப்பகலாக முழிச்சிருந்தது, ராப்பகலாக உழைச்சது, எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டது, ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு எவ்வளோ அவங்க மனசை திடப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை எத்தனை பேர் உண்மையாக வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து சின்ன வயசில் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ், நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு ஏற்றாப்பில் உள்ள சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்றது கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனில் வர்றவங்க இன்னும் மோசமாக தான் அதை வந்து சாப்பிடாமல் இருக்கிறாங்க.
எவ்ரி சிங்கிள் ஃபுட் தட் வி ஈட் டுடே இஸ் அல்ட்ரா ப்ராசஸ்ட். இருக்கிற சத்து எல்லாத்தையும் நல்லா நாராக புழிஞ்சு எடுத்துட்டு வெறும் கார்ப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். இது எதுவுமே வந்து மூளையோட வளர்ச்சிக்கு உபயோகமே இல்லாத சாப்பாடுகள். அதை மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் இஸ் வீக்கெண்ட் ஃபேமிலி பாண்ட்ஸ். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு 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 குடும்ப சூழ்நிலையை, ஒரு குடும்பத்தோட எப்படி சேர்ந்து வாழணும், ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு இடையில இன்னைக்கு இருக்கிற அந்த பாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது அடுத்த பாயிண்ட். ஃபைனலாக இவங்க சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அவங்களா இருக்கிறதுக்கு நம்ம டைமே கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் வந்து ஸ்கூலில் நாங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் ரொம்ப சரின்னு நினச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ரிப்போர்ட்டை படித்ததுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் இப்போ ஆக்சுவலி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் 8 மணிக்கு வராங்க, 6 மணிக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா டியூஷன் போட்டுடுறோம், வீட்டில் படித்தாங்களான்னு கேட்குறோம், ஹோம்ஒர்க் முடிச்சாங்களான்னு கேட்குறோம். இதுக்கு இடையில அவங்களுக்கு டைம் இருக்குதா? நம்ம இவ்வளோ வேலை கொடுக்க போய் தான் அவங்க வந்து மீதி இருக்கிற டைமில் ஃபுல்லாக டயர்டாகி ஒரு ஃபோன் எடுத்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போவே பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேலண்டட். தே கம் ஆன் ஸ்டேஜ், தே பெர்ஃபார்ம் இன் ஈவெண்ட்ஸ், எல்லாமே பண்ணுறாங்க. நிறையா பேர் எதனால் அதை பண்ணுறாங்க? அவங்க பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நடக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து நிறையா ஒரு எக்ஸ்டர்னல் இது வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆக்சிடென்டலாக வந்து அவங்களோட ஒரு ஒரு அவங்களுக்குன்னு செலவழிக்க வேண்டிய நேரத்தை எல்லாமே நம்ம வந்து இல்லாமல் பண்ணிடுறோம். ஸோ இதில் பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் பயப்படுறது தப்பு கிடையாது. நீங்கள் வந்து பேட் பேரண்ட்டும் கிடையாது. உங்களோட உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் வச்சுருக்க லவ், உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் வச்சுருக்க ஹோப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வேலிடானது. தயவு செஞ்சு அதில் வந்து நீங்கள் உங்கள் மண்டையை போட்டு உடச்சிக்கிட வேண்டாம், இல்லை நீங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட வேண்டாம். ஆனால் இந்த இந்த இவங்க சொல்லியிருக்க அந்த 2ல் ஒருத்தர் அப்படின்னு வர்ற கணக்கை வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வீட்டிலையே வந்து பாதிக்கு பாதி நம்ம வந்து மென்டலி ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கிறோம். இந்த ப்ரெஷரை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறோம்? வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறோமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோமா, இல்லை டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிறோமா? இது எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. அதுதான் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு பேரண்ட்ஸாக வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள மார்க் எடுக்க வைக்கிறதோ இல்லை மற்ற எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு உங்கள் குழந்தைங்கள பேச வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சூட்டபிளான சேஃப் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். அஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் இதை இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து பெட்டராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இருக்கிறதுல வாட் தே வாண்ட் இஸ் நாட் அ டியூஷன் டீச்சர் ஹூ இஸ் பெட்டர் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே. தே வாண்ட் அ ஸ்பேஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி தெம்செல்ஸ். ஒரு குழந்தையா வந்து அவங்க உங்ககிட்ட, அம்மா இன்றைக்கி ஸ்கூலில் இது நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, நான் இதை பண்ணேன், இன்றைக்கி இந்த ஹோம்ஒர்க் இதை என்ன டீச்சர்ஸ் இதை கேட்டாங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு உண்டான ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து இன்னும் பெட்டராக வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இப்போ வந்து நினச்சிட்ருக்கலாம், அதாவது நம்ம வீக்கு, நம்மளால் வந்து ரொம்ப ஓஹோன்னு படிக்க முடியலை அப்படின்லாம் நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண முடியுதா? ஏன்னா நீங்கள், அதாவது நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக படிக்கணும், நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுக்கணும், அது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே உங்கள் மனசுக்கு பிடித்த வேலைகள்,
படம் நல்லா வரைவீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? நல்லா பாட்டு பாடுவீங்கன்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? இன்கேஸ் அத்லெட்டிக்ஸில் இதாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அ நல்லா ரைட் பண்ணுவீங்கன்னா டெய்லி எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்கோ, இல்லை ஒரு போயம் எழுதுறதுக்கோ, இல்லை ஒரு தமிழில் ஒரு கட்டுரை எழுதுறதுக்கோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான அந்த உங்களை உயர்த்திக்கிறதுக்கு பிடித்தமான விஷயங்கள் எதில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அசால்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு தன்னால் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது போக ஃபோன்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். சோஷியல் மீடியாவிலேருந்து நான் நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கிறேன்னு. ஏன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுனாலையோ வந்து தெர் இஸ் நத்திங் யூ வில் கெயின். அதாவது ஒரு உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்குறீங்க அப்படின்னா யூடியூப்பில் தெர் ஆர் லாங் ஃபார்மேட் வீடியோஸ். நான் பேசுகிறது மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோஸ் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாட்ச் தோஸ் வீடியோஸ். அதில் தான் உங்களோட பேஷன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலும் அதில் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட்ஸில் ஒரு 7 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸில் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறதுல உங்களோட இது எதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைனலாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் படித்து பார்க்கும்போது நாங்கள் ஐ ஹாவ் டு கன்ஃபெஸ் வி ஆர் நாட் அ ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன். ஸோ சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ இல்லை ஒரு மதுரை மாதிரி ஒரு பெரிய சிட்டிலேயோ வந்து பண்ணுறது மாதிரி வி நெவர் பீன் தட் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எங்களுக்கு இருக்கிற அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸில் வி ஹவ் பீன் ட்ரையிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ். சிலம்பம், கராட்டே, ஆர்ச்சரி, ஸ்கேட்டிங், செஸ், மியூசிக், யோகாலாம் கம்பல்சரி, மால்கம்பம், இது மாதிரி வந்து இன்னும் நிறையா பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு ஐ வில் கன்ஃபெஸ் எங்ககிட்ட எல்லாத்துக்கும் பதில் இல்லை. பட் வி ஆர் ஸ்டில் ட்ரையிங். அண்ட் இந்த ரிப்போர்ட் வந்து இட் ஹஸ் ஸ்டில் ஆஸ்க்ட் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ் இன்சைட் மீ. ஏன்னா ஒரு குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு அவங்களா இருக்கிறதுக்கு உண்டான டைமை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தான் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். அண்ட் இதை தான் நாங்கள் ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இன் ஆர் ஸ்கூல் அஸ் வெல் ஈவன் மோர். ஸோ இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கிவ் தம் அ கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். குழந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுங்க. சேஃபான ஸ்பேஸ் கொடுங்க. ஜட்ஜ் பண்ணாதீங்க. பில்ட் தட் ஃபேமிலி பாண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அவங்களா இருக்கிறதுக்கு உண்டான டைமையும் கொடுங்க. ஒரு ஃபோன் இல்லாமல், ஒரு ஸ்க்ரீன் எதுவும் இல்லாமல், டிவி இல்லாமல் அவங்களோட ஆர்டிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான டைம் கொடுங்க. அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் கொடுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் வாட்சிங் திஸ், யூ ஆர் நாட் பேட், யூ ஆர் நாட் லேபிள்ட் இன்சென்சிட்டிவ். தைரியமாக இருங்க. உங்களாலே முடியும். யூ கேன் ஆல்சோ டூ இட். ஆல் தி பெஸ்ட்.